Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about revision video. Listen carefully. Exam related ஆன questions எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா. Short answer பார்க்கலாம். First the Egyptian excelled in art and architecture னு கொடுத்திருக்காங்க. Listen. First point பாருங்க, the numerous sculptures, painting and carvings attest to the artistic skills of the Egyptian. இதெல்லாம் எஜிப்தியனுடைய மிகச்சிறந்த ஸ்கில்ஸாக இருந்தது இல்லையா. The pyramids are massive monuments built as tombs of moving to the pharaohs. அதே போல் அவங்க டோம்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லறைகள் மன்னனுக்காக சிறப்பாக பிரமிட் கட்டப்பட்டிருந்தது. The great pyramids near Cairo are known as the Giza pyramid. அந்த பிரமிட் என்ன என்று அழைக்கப்படுகிறது? Giza pyramid. The next pyramids are considered to be one of the wonders of the world. பிரமிட் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் கருதப்படுது. நீங்கள் இது 2 mark கொஸ்டின் 3 points எழுதுனா என்ன ஓகேங்களா. கொஸ்டின்ஸை புரிஞ்சு ரிலேட்டடான ஆன்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. லிசன். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹம்முராபி கோட் இஸ் an important legal document explain. லிசன். இதெல்லாம் நம்ம லெசனில் ப்ரீஃபாக பார்த்துருக்குறோம் இல்லையா. அதாவது ஹம்முராபி கோட் இஸ் an important legal document that specifies the law related to the various of the crimes. அது மெயினாக அந்த ஹம்முராபி கோடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதை ஸ்பெசிஃபை பண்ணும். It has 282 அதாவது 282 provisions specifying case related to family rights, trade, slavery, then taxes and scomes. அதாவது மக்களினுடைய பல்வேறு விஷயங்கள் ஃபேமிலி ரைட்ஸ் இது எல்லாமே அடங்கின ஒன்று தான் ஹம்முராபி கோடுங்கிறோம். அதில் எத்தனை ப்ரொவிஷன்ஸ் இருக்குது? 282. இந்த நம்பர்ஸ் எல்லாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் கர்வ்ட் ஆன் ஏ ஸ்டோன் விச் portrays Hammurabi as receiving the code from the sun god's homage. அவர்கள் வர்ஷிப் பண்ண காட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் காட்ஸ் காமேஸ் என்று அழைக்கப்படுது. The eye for eye and tooth for tooth from of justice is used in the Hammurabi code. இந்த ஹம்முராபி கோடில் லா சட்டங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கும். கரெக்டாக 3 points எழுதுங்க. ஏன்னா ஓகே. The next பார்க்குறோம். The archaeological sites provides evidence of the past history பார்க்குறோம். Listen carefully. இப்போ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிகளில் இருக்குது. அரிக்கமேடு போன்ற சிட்டிஸ்லாம் இல்லையா, கொடுமணல் இதுலாம். இப்போ இதில் ஒரு 3 points பார்க்கலாம். லிசன். ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த past by interpretation of the material cultural remains. கிடைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் காயின்ஸு இதெல்லாம் வச்சு அகழ்வாராய்ச்சிகள் நடக்கும். Such remains are unearthed by the systematic excavation of the old incapacent sites called archaeological sites. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வின் மூலமாக சில நகரங்களே என்ன செய்யப்படும், கண்டெடுக்கப்படும் இல்லையா. அது மூலமாக கிடைக்கிற எவிடன்சஸ் எல்லாம் என்னன்னு பார்க்குறோம். Then next archaeological sites have mounds which are the accumulation of soil, pottery, building, organic remains and object. அதாவது அது அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல், போட்ரி, களிமண் மூலமாக செய்யக்கூடிய பாத்திரங்கள், அவங்களுடைய பில்டிங்ஸு, ஆர்கானிக் இதெல்லாம் வச்சு கூட என்ன செய்யப்படும், அந்த எவிடன்ஸ் கண்டுபிடிக்கப்படும். இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தே ஆர் கால்ட் த நட்டம், கொட்டை அண்டு மெடு. இந்த நகரங்கள் ஆர்கியாலஜிக்கல் பிளேசஸாக என்ன செய்யப்படுகின்றன, சித்தரிக்கப்படுகின்றன. சர்ச் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்சஸ் ஆஃப் ஹவு பீப்புள் லிவ்ட் இன் த பார்ட். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த பகுதிகளில் வாழ்ந்ததாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. தட் இஸ் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்ன்னு பார்க்குறோம். ஓகே சில்ட்ரன். The next, agriculture was one of the main source of subsistence in Sangam age. Listen. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ். ஆரம்ப கால மக்களுக்கு அவங்களுடைய முக்கியமான மெயின் ஆக்குபேஷனே என்ன தான்,
அக்ரிகல்ச்சர் தான் இல்லையா. ஸோ த கிராப்ஸ் லைக் பேடி, சுகர் கேன், மில்லட்ஸ் வேர் கல்டிவேட்டட். அவங்க கல்டிவேட் பண்ணினதெல்லாம் என்னது, அதாவது பேடி, சுகர் கேன், மில்லட்ஸ் இந்த பொருள்கள். போத் வெட் அண்ட் ட்ரை லேண்ட் ஃபார்மிங் வேர் ப்ராக்டிஸ். அதே மாதிரி அந்த ட்ரை லேண்டில் வந்து இந்த விவசாயத்தை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. பீப்புள் இன் த ஃபாரஸ்ட் அடாப்டட் பூனம் ஆர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். வாட் இஸ் த ஷிஃப்டிங் கல்டிவேஷன்? ஒரு இடத்துல வந்து ஒரு கிராப் நட்டு ஒரு பர்டிகுலர் இயர்ஸில் வந்து அதை அப்படியே எடுத்து அடுத்த லேண்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதா வந்து உங்களுக்கு என்னது, ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்னு சொல்கிறது. தட் இஸ் அக்ரிகல்ச்சர் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் இன் சங்கம் ஏஜ்னு பார்க்குறோம். ஓகே சில்ட்ரன். த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், லிசன். அதாவது ஜாகிரபி லெசனில் பார்க்கலாம். டிஃபைன் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். பிளேட் டெக்டானிக்ஸ்னால் என்ன? இதெல்லாம் கடல்களில் வந்து ஏற்படக்கூடிய சில மாறுதல்கள்னால் நடக்கக்கூடிய ஒன்று. அதாவது த லித்தோஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு எ நம்பர் ஆஃப் ஹியூஜ் ஸ்லாப்ஸ் ஆஃப் ராக்ஸ் கால் டெக்டானிக் பிளேட்ஸ். லேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா, எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் இல்லையா, ஸ்ட்ரேட்டோஸ்பியர், இப்படி நிறைய லேயர்ஸ் இருக்குது. இந்த லித்தோஸ்பியர் டிவைட் ஆகி அது என்னவாகுது, நம்பர் ஆஃப் ஹியூஜ் ஸ்லாப்ஸ் ராக்காக உருவாகும். அந்த ராக்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்கிறாங்க. புரியுதா? தீஸ் டெக்டானிக் பிளேட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு மேஜர் அண்டு மைக்ரோ பிளேட்ஸ். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பெரிதும் சிறிதுமான பிளேட்ஸை வந்து என்ன செய்கின்றன, உருவாக்குது. தீஸ் பிளேட்ஸ் ஃப்ளோட் இண்டிபெண்டன்ட்லி ஓவர் த மேண்டில். இது மேண்டிலில் வந்து என்ன செய்யுது, அப்படியே மிதக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. த ஃபினோமினான் இஸ் கால்டு த பிளேட் டெக்டானிக்ஸ். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளேட் டெக்டானிக்ஸ் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, வாட் இஸ் எ வால்கனோ, மென்ஷன் இட்ஸ் மேஜர் காம்பனன்ட்ஸ். இது எல்லாமே நம்ம லெசனில் ப்ரீஃபாக பார்த்துக்கிறோம், இருந்தாலும் கவனிங்க. எ வால்கனோ இஸ் எ வென்ட் ஆர் என் ஓப்பனிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் கிரஸ்ட். அதாவது எர்த்தில் வந்து சில லேயர்ஸ் இருக்குது, படிச்சிருக்கிறோம், மேண்டில், க்ரஸ்ட்டு இல்லையா. அந்த க்ரஸ்ட்டில் தான் என்ன செய்யுது, இந்த வால்கனோங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். த்ரோ விச் ஹாட் சாலிட், அது வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹாட்டாக உருவாகுது. லிக்விட் அண்ட் கேசியஸ் மெட்டீரியல், அதைத்தான் நம்ம மேக்மான்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த லேயர்ஸில் அதாவது இன்டீரியர் படில் ஹாட்டாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இட் எரப்ட்ஸ் ஃப்ரம் த எர்த் இன்டீரியர் டு த சர்ஃபேஸ். இது எங்கே ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா எர்த் இன்டீரியரில் தான் உருவாகுது. ஆக்சுவலாக இந்த வால்கனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வைஸ் பார்த்துருக்குறோம். அதாவது அது அப்படியே எரிமலைகள் வந்து சிதைந்து வெடித்து அது ஃபைனலைஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு மிகப்பெரிய ராக்காக உருவாகுது இல்லையா. அந்த ராக்கை வந்து வெட்டி எடுத்து பார்ட்டிகல்ஸாக வந்து உருவாக்குறாங்க இல்லையா. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிளாக் சாயில்னு சொல்கிறோம். இஸ் எ வெரி என்ன சொல்கிறது, அதாவது ப்ரீசியஸ் சாயில். அதில் நல்ல விளை பொருள்கள் வந்து விளைக்கக்கூடிய ஒரு ஏற்ற மண்ணுன்னே சொல்லலாம். தட் இஸ் எ வால்கனோ. இது வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆர் மேக்மா, சாம்பர், வென்ஸ் அண்டு வெல்கானிக் கோன். இது வந்து எப்படி இப்படி ஒரு வெல்கானிக் கோனவே வந்து என்ன செய்யுது, ஃபார்ம் பண்ணிக்குது. படிச்சுக்குங்க, இட்ஸ் அ ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம், அடுத்தது லெசனில் பாருங்களேன். செகண்ட் லெசனில் பார்த்தோன்னா வெதரிங்னு பார்க்குறோம். லிசன் சில்ட்ரன், வெதரிங்னு எடுத்துட்டோம்னா அதாவது டிஃபைன் வெதரிங். வெதர் சிம்பிளாக 2 லைன்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக படிச்சிடலாம். லிசன், வெதரிங் இஸ் த டிஸ்இன்டகிரேஷன் அண்டு டீகம்போசிஷன். இந்த 2 வேர்டு இம்பார்ட்டன்ட். disintegration and decomposition of material of the earth crust by their exposure to atmosphere. புரியுதா? வெதர் பருவ காலங்கள் வந்து என்னது, அந்த சுழற்சி மாறுதல் இதன் மூலமாக தான் ஏற்படுது. அப்போ என்ன வேர்டு இம்பார்ட்டண்டாக நீ யூஸ் பண்ணணும், வெதரிங் இஸ் த disintegration and decomposition of material of the earth crust by their exposure to the atmosphere. Okay, understand. Next question பாருங்க, what are oxbow lake? லேக்கில் வந்து அந்த ஆக்ஸ்பவுங்கிறது வந்து எப்படி உருவாகுது பாருங்கள். மீண்டர்ஸ் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் பிகம் ஆல்மோஸ்ட் எ கம்ப்ளீட் சர்க்கிள் வித் நேரோ நெக். அதாவது போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த லேக்குக்குள்ளே வந்து ஒரு நெக்கு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். திஸ்
இன் டர்ன் கெட்ஸ் அப்பண்டட் அண்ட் ஃபார்ம்ஸ் எ லேக். அதுதான் வந்து அங்கங்கே போகிறப்ப நீரோடைகளில் போகிறப்ப ஒரு லேக் மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்குது. அது வந்து ஒரு ஆக்ஸ்பவ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுது. தட் இஸ் கால்ட் த ஆக்ஸ்பவ் லேக்னு சொல்கிறாங்க. சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு 3 எழுதுங்க போதும். ஏன்னா தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்குறேன் பாருங்களேன். எஸ், அடுத்தது வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமின்னு பார்க்குறோம். இதில் வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் எக்கனாமின்னு எடுத்துட்டோம்னா, லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமி இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேபபிள் ஆஃப் ஒர்க்கிங். அதாவது எத்தனை பேர் அந்த லேபர் ஃபோர்ஸில் வேலை செய்கிறாங்க, அது மூலமாக பொருளாதாரம் ஈட்டப்படுது. தட் இஸ் த லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். We take the age group 15 to 16 years for the competition of workforce. அதாவது 15 வயதுக்கு கீழே இருந்தால் அது வந்து சில்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 15 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்டவங்க தான் அவங்க ஒர்க் ஃபோர்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட். பர்சன் லெஸ் தென் 15 years ஆர் கன்சிடர் as children. 15 வயசு குறைவாக இருந்தால் நிறைய பேர் ஸ்லேவரியாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, மேட்ச் பாக்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து என்ன செய்யறதில்ல, நாட் அலவுடு இல்லையா. அது எல்லாமே வந்து தவறான ஒரு விஷயம். அந்த 15 வயது கீழே இருந்தால் அவங்க சில்ட்ரனாக தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அண்ட் பர்சன் ஹூ ஹேவ் கிராஸ்டு 60 years ஆஃப் ஏஜ், 60 வயது கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் எக்ஸ்க்ளூடட் ஆஸ் தே ஆர் நாட் ஃபிசிக்கலி ஃபிட். அவங்களால என்ன செய்ய முடியாது, உடல் ரீதியாக உழைக்கக்கூடிய அந்த ஃபிட்னஸ் இருக்காது. அண்டர்டேக் ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன், அதனால அவங்க மூலமாகவும் நமக்கு வருமானம் என்ன செய்யும், குறையக்கூடிய சூழல் ஏற்படும். சில்ட்ரன் மூலமாக 15 இயர்ஸுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரனால் வருமானம் வராது. அபோவ் 16 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்கனாலையும் வருமானம் ஈட்டும். தட் இஸ் எ லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் எக்கனாமின்னு பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இதே 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த 3 செக்டார் ஆஃப் என் எக்கனாமின்னு கேட்டிருக்கிறாங்க. லிசன், அதாவது 3 செக்டார் ஆஃப் எக்கனாமின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே என்னென்ன செக்டார்னு தெரியும். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார் இல்லையா. இந்த 3 செக்டார் மூலம் தான் நமக்கு வந்து நாட்டின் வருமானம் ஈட்டப்படும். அப்போ நீ சிம்பிளாக என்ன எழுதலாம், பிரைமரி செக்டார் அது என்ன ஃபீல்டில் வருது, அக்ரிகல்ச்சர், போல்ட்ரி. செகண்டரி செக்டார் வந்து என்ன வருது, மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ். என்னது, மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டி. டெரிட்டரி செக்டாரில் வந்து என்ன வரும்னா, டிரான்ஸ்போர்ட்டு, இன்சூரன்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். கவனிங்க, 3 செக்டார்னு பார்க்குறோம். பிரைமரி செக்டார் அதில் வர்றது அக்ரிகல்ச்சர், போல்ட்ரி. செகண்டரி செக்டாரில் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ். டெரிட்டரி செக்டாரில் டிரான்ஸ்போர்ட் அண்டு இன்சூரன்ஸ்னு பார்க்குறோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து கேப்ஷன் வந்து பார்க்கலாம். லிசன், ஃபஸ்ட் லெசனில் பார்த்துக்குங்க. கேப்ஷன் செட் வந்து, அதாவது செகண்ட் லெசனில், லிசன் ஆல் ஆஃப் யூ, வெயிட், எஸ், அதாவது லிசன் சில்ட்ரன், கேப்ஷன் பார்க்கலாம். ஏர்லி சிவிலைசேஷன். லிசன், அதாவது முக்கியம் 4 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரி கொஸ்டின். பாருங்கள், வாட் இஸ் மீன் பை சிவிலைசேஷன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. சிவிலைசேஷன் மீன்ஸ் an advanced organized way of life இல்லையா. இட் இஸ் an adaptation to particular environmental and cultural context. Second question, name the important civilization. Listen, answer பாருங்க. The Egyptian, the Mesopotamian, the Chinese and the Indus are the important early civilizations. It's a very simple answer. Listen, the Egyptian, Mesopotamian and Chinese and Indus. இந்த 4 வேர்டு கம்பல்சரியாக இருந்துச்சுன்னா ஓகே, ஐ வில் கிவ் த ஃபுல் மார்க். ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. What supported the livelihood of a large number of people? The surplus food production by the farmers in the fertile region. பொதுவாக ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கல்டிவேட் பண்ணுற அந்த வளமான பிளேஸில் தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ சப்போர்ட்டட் த லைவ்ஹுட் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். மொத்தமாக அவங்க எப்படி இருந்தாங்க, கூட்டமாக தான் வாழ்ந்தாங்க. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ட் when civilization began to take shape? அதில் a civilization began to take shape, the huge buildings were built. சின்ன சின்ன கட்டடங்கள் கட்டியிருந்தாங்க. the art of writing developed.
அங்கே அதே போல் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்கில் டெவலப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்ட்ரிபியூட்டட் டு த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. அந்த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு டெக்னாலஜி இது எல்லாமே ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயமா வந்து இருந்தது. ஓகேவா, 4 கொஸ்டின்ஸ் தான். இட்ஸ் அ வெரி சிம்பிள். இதை வந்து நீங்கள் தரோவாக படிச்சுக்குங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட்டு சிவிலைசேஷன் வந்து பாருங்கள், ஹீரோ ஸ்டோன்னு சொல்லப்படுது. ஹீரோ ஸ்டோன் எடுத்துட்டா லிசன், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் வாஸ் த காமன் ப்ராக்டிஸ் இன் எ பாஸ்டோரல் சொசைட்டி? பாஸ்டோரல் சொசைட்டினா என்னது? ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாஸ்டோரல் சொசைட்டின்னு சொல்கிறோம். லிசன், ஆன்சர் பாருங்கள் அந்த கொஸ்டினுக்கு. ஆஸ் கேட்டில் வேர் கன்சிடர் an important source ஆஃப் வெல்த். வீடுகள்லையே ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அது த ரைடிங் கேட்டில் ஓன்டு பை அதாவது அட்ஜஸ்டிங் ட்ரைப்ஸ் அண்ட் கிளான்ஸ் வாஸ் காமன் ப்ராக்டிஸ் இன் எ பாஸ்டோரல் சொசைட்டி. பொதுவாக வந்து அதாவது பொதிமூட்டை சுமக்கிறதுக்கெல்லாம் இந்த அதாவது ட்ரைப்ஸ் பகுதிகளில் வந்து இது மாதிரியான கேட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் அதாவது ஹூ பிளண்டர் த கேட்டில் வெல்த் ஆஃப் எனிமீஸ்? ஆன்சர் பாரு, ட்ரைபல் chieftains plundered the cattle wealth of enemy. சொல்லக்கூடிய அந்த ஒரே வேர்டு வந்து என்னது? ட்ரைபல் chieftains. ஓகே, தென் தேர்ட் ஒன், how were the dead warriors remembered? மெமரியல் ஸ்டோன் வேர் எரக்டட் இன் தேர் ஹானர். அவங்கள எப்படி ஹானர் பண்ணுறாங்க? மெமரியல் ஸ்டோன், அதுதான் அவங்களுக்கு வைக்கக்கூடிய, இறந்தவர்களுக்கு வைக்கக்கூடிய ஹீரோ ஸ்டோன்னே சொல்லப்படுது. தட் இஸ் எ மெமோரியல் ஸ்டோன்ஸ் வேர் எரக்டட் இன் தேர் ஹானர். அவங்கள இறந்தவங்களை போர்களில் வந்து இறந்தவங்களை ஹானர் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஸ்டோன் தான் என்ன சொல்லப்படுது? ஹீரோ ஸ்டோன். அண்டர்ஸ்டாண்ட். த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், விச் தமிழ் டெக்ஸ்ட் டிஸ்கிரைப் the procedures for the erecting hero stone? இது எதில் இருக்கு? அதாவது தொல்காப்பியம் describe the procedure for erecting hero stones. தொல்காப்பியத்தில் இந்த ஹீரோ ஸ்டோனை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கு இல்லையா. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்லேயே அதில் ஆன்சர் வந்துடுது. எழுதக்கூடிய ஒரே வேர்டு என்னது? தொல்காப்பியம். ஓகேவா, இட்ஸ் a very important. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், டிஸ்டிங்யூஸ் பிட்வீன். ஓகேவா, இதில் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 2 லெசன்ஸில் மட்டும்தான் வரும். கோர் அண்ட் க்ரஸ்ட்டு, ப்ரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ், ஸ்பிட் அண்ட் பார், டெல்டா அண்டு என்ஸ்டுயரி. இதில் வந்து முடிஞ்சளவு ஒரு 2 or 3 பார்க்கலாம். சரிங்களா. கோர் அண்டு க்ரஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. த கோர் இஸ் த இன்னர் மோஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இல்லையா. கோர்னு எடுத்துட்டோம்னாலே எர்த்தில் இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் ஹாட்டஸ்ட் லேயர்னு சொல்கிறோம். அதே போல் இட் லைஸ் பிலோ த மேண்டில், மேண்டிலில் தான் இது காணப்படும். இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் நிக்கல் அண்டு அயன். அதில் இருக்கக்கூடிய இது வந்து என்னது? நிக்கல் அண்டு அயன். இது 2 கம்போஸ் ஆகி தான் நமக்கு வந்து கோர் ஃபார்மில் வந்து கிடைக்கும். இட் இஸ் கால்டு நிப், NIFE, நிப் என்று அழைக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்மோஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த்னு பார்க்குறோம். இட் லைஸ் பிலோ த மேண்டில். இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் நிக்கல் அண்ட் அயன். இட் இஸ் கால்ட் NIFE. ஓகே, க்ரஸ்ட்னு எடுத்துட்டோம்னா crust is the outer layer of the earth where we live. It lives above the mantle. The major elements of crust are silica and aluminium. இது எதால வந்து இதாக இருக்குது? சிலிக்கா அண்டு அலுமினியம். கோர்னு எடுத்துட்டோம்னா நிக்கல் அண்ட் அயன். க்ரஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா என்னது? சிலிக்கா அண்டு அலுமினியம். ஓகேங்களா. இட் இஸ் கால்டு சிஎல், SIAL, சிஎல்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வேவ்ஸ் அண்டு செகண்டரி வேவ்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், கவனிங்க. பிரைமரி ஆர் P waves ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் த ஆல் த எர்த்குவைக் வேவ்ஸ். பூமியில் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வேவ் வந்து என்னென்னா அது பிரைமரி P வேவ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அடுத்தது தே ஆர் த ஃபஸ்ட் டு ரீச் த எபி சென்டர். இந்த அலைகள் வர்றப்போ முதல்ல போய் எதை ரீச் பண்ணோம்? அந்த எபி சென்டரை தான் ரீச் பண்ணோம். தீஸ் வேவ்ஸ் பாஸ் வித் an ஆவரேஜ் வெலாசிட்டி. சாதாரணமாக அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டியே எவ்வளவு தான்? 5.3 கிலோமீட்டர் பர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் பர் செகண்ட். இதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெலாசிட்டி எவ்வளவு? 5.3
கிலோமீட்டர் பெர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? இப்போ செகண்டரி வேவ்ஸ்னு எடுத்துட்டோம்னா, அதாவது பிரைமரி வேவை எப்படி சொல்கிறோம்? பி வேவ் இல்லையா? இது செகண்டரி வேவை எஸ் வேவ் ட்ராவல் ஒன்லி த்ரூ த சாலிட். எதில் தான் அது ட்ராவல் பண்ணும்? சாலிடில் மட்டும்தான். தீஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் சேக் த கிரவுண்ட் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் இன் விச் தே ப்ரொபகேட். அதாவது மெயினாக வந்து கிரவுண்டில் வந்து பர்பெண்டிகுலராக செங்குத்தாக வந்து அழிவில் ஏற்படுத்தும் டைரக்ஷனில். தீஸ் வேவ்ஸ் பாஸ் வித் an average velocity of 1 km/s to 8 km செகண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் கூட அதனுடைய தாக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. இட்ஸ் a simple question. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள், லிசன். அதாவது டெல்டா அண்டு எஸ்ட்ரியரி அப்படின்னு பார்க்குறோம். டெல்டா பகுதியை பொதுவாக கல்டிவேஷன் உள்ள ஒரு லேண்டு தான் டெல்டானே சொல்லுவோம் இல்லையா? எ ட்ரையாங்குலர் ஷேப்டு லோ லையிங் ஏரியா ஃபார்ம்டு பை த ரிவர் அட் இட்ஸ் மவுத் இஸ் கால்டு டெல்டா இல்லையா? நல்ல ஆற்று ஓரங்களில் தான் வந்து என்ன நாகரிகமே வளர்ந்தது இல்லையா? ஸோ அந்த பகுதிகளில் தான் டெல்டான்னு சொல்லப்படுது. டெல்டா ஹவ் 5 டெபாசிட் ஆஃப் செடிமெண்ட்ஸ் என்ரிச்டு வித் மினரல்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் இதெல்லாம் டெபாசிட் ஆகிருக்கங்காட்டி தான் அது ஃபெர்டைலாக இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாரு. காவேரி டெல்டா இன் தமிழ்நாடு கம்பல்சரியாக எக்ஸாம்பிள் எழுதணும். எஸ்ட்ரியரின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார்ம்டு வேர் த ரிவர் மீட் த சீ. அந்த கடலுக்குள்ளே போய் அந்த ரிவரெல்லாம் மீட் பண்ணுது இல்லையா? அந்த பகுதியை தான் சொல்லப்படுது. டெபாசிஷன் ஆஃப் slit by the river is not possible, and since the waves keep on eroding the deposit. ரிவர் நர்மதா அண்ட் தபரி போன்ற ரிவர்களில் வந்து ஆற்றுப்படுக்கைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம், அதாவது ஸ்பிட் அண்டு பார். லிசன். அதாவது எ ஸ்பிட் இஸ் எ ரிட்ஜ் ஆர் எம்பேக்மெண்ட் ஆஃப் செடிமெண்ட் அட்டேச்டு டு த லேண்ட் on one end and terminating in open water on the other end. அதாவது கடலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிலிருந்து தொடங்கி அந்த லாஸ்ட் முடிய ஒரு இது மாதிரி ஏற்படும், அதாவது ஒரு வளைவு மாதிரி ஏற்படும். அதை தான் ஸ்பிட்டுன்றோம். இது பார்னு பார்த்தீங்கன்னா எ பார் இஸ் என்லாங்டட் டெபாசிட் ஆஃப் சாண்டு சிங்கிள் ஆர் மட் ஃபவுண்ட் இன் த சி ஆல்மோஸ்ட் பேரலல் ஆஃப் த ஷோர் லைன். அந்த கடற்கரைகளில் வந்து மணல் நிறைய டெபாசிட் ஆகிருக்கு இல்லையா? அது கிரான்வல் என்று சொல்லக்கூடிய கூழாங்கற்கள் இதெல்லாம் தான் வந்து பார்னு சொல்லப்படுது. ஸ்பிட் ஆர் காமன் அட் த மவுத் ஆஃப் த எஸ்டியூரிஸ். அதாவது காக்கிநாடா ஸ்பிட் எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பிட் க்ரோஸ் அக்ராஸ் ஏ பேய பார் இஸ் ஃபார்ம்டு. அதாவது அது வந்து என்னது, அந்த இடங்களில் தான் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்கிஷ்லையும் பார்த்துருக்கோம். லிசன் சில்ட்ரன். இப்போ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக சூஸ், ஃபில்லப், மேட்ச்சு எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஏன்னா எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து இப்போ டைம் கிடையாது. அதனால் இப்போ ஷார்ட் ஆன்சரு, கேப்ஷனு, அப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்டிங்கிஷ் எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டேன், நான் ஓரளவுக்கு ஓரல் எடுத்துட்டேன். டீட்டெயில் கொஸ்டின் இருக்குது. டீட்டெயில் கொஸ்டின் வந்து நீங்கள் ஜியாகிரஃபிலையும் எக்கனாமிக்ஸ்லையும் கம்பல்சரியாக பார்க்கணும். லிசன் கேர்ஃபுல்லி. அதாவது இப்போ போர்ஷன் வந்து பாருங்கள், அதாவது யூனிட் 2 and 3 ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 2 and 3 இல்லையா? இந்த தேர்ட் லெசனில் கூட ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும்தான் வரும், ஏன்னா ஒரு வீடியோ தான் உங்களுக்கு போயிருக்கு. அதே போல் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 and 2 இருக்குது. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 வந்து இருக்குது. கம்பல்சரியாக வந்து இப்போ இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு சூஸ், ஃபில்லப், மேட்ச் இது ஒன் வேர்டை வந்து நீங்கள் தரோவாக படித்தாகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆன்சர். மிஸ்ஸு எடுத்த கிளாஸஸ்லேயே இது இருக்கிற கொஸ்டின்ஸை தரோவாக பார்த்தீங்கனாலே உங்களால் எழுத முடியும். சரிங்களா? இந்த செஷன் இதோட ஓவர். See you in the next class. Thank you.